தினமும் காகத்திற்கு உணவு வைப்பதால் தலையெழுத்தே மாறுமா? இந்திய ஆன்மீக மரபில் காகத்திற்கு ஒரு விசேஷமான இடம் உண்டு. அது ஒரு சாதாரண பறவை அல்ல, கர்மத்தை நினைவூட்டும் ஒரு சின்னம். காகம் சனி பகவானின் வாகனமாக கருதப்படுகிறது. மேலும் நம் முன்னோர்களின் ஆன்மா காக வடிவில் வந்து ஆசீர்வதிக்கும் என்ற நம்பிக்கையும் உள்ளது. அமாவாசை நாட்களில் காகத்திற்கு உணவு வைத்து அது வந்து உண்டால் முன்னோர்கள் திருப்தியடைந்தனர் என்று கருதப்படுகிறது. இது ஒரு சடங்கல்ல, நன்றியுணர்வின் வெளிப்பாடு. சனிக்கிழமையில் காகத்திற்கு எள்சாதம் வைப்பது சனி தோஷ நிவாரணம் என்று நம்பப்படுகிறது. அதனால் மன அழுத்தம் குறையும், தடைகள் நீங்கும், கர்ம பாவங்கள் தணியும் என்று ஐதீகம் கூறுகிறது. உணவு வைக்கும்போது சுத்தமாக இருக்க வேண்டும், புதிய உணவு மட்டும் வைக்க வேண்டும், அசைவம் தவிர்க்க வேண்டும். காகத்திற்கு உணவு வைப்பது பித்ரு ஆசீர்வாதம், குடும்ப ஒற்றுமை, மன அமைதி இவற்றை நினைவூட்டும் ஒரு ஆன்மீக நடைமுறை. உண்மையான ரகசியம் என்ன? காகத்திற்கு உணவு வைப்பது நம் உள்ளத்தில் கருணை, பகிர்வு, நன்றி இந்த மூன்றையும் வளர்க்கிறது. ஏனெனில் நல்ல மனம் நல்ல கர்மம் செய்கிறது, நல்ல கர்மம் நல்ல பலன் தருகிறது. காகம் ஒரு பறவை மட்டுமல்ல, நம் வாழ்வை நேர்வழிப்படுத்தும் நினைவூட்டல். இதுபோன்ற ஆன்மீக பதிவுகளை அதிகம் பார்த்து மகிழ லைக், கமெண்ட், ஒரு ஷேர் செய்து எங்களை ஊக்கப்படுத்துங்கள்.